வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. 23ஆம் தேதி நேத்தி அங்கப்பிரச்சனை டிக்கெட்டும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆச்சுங்க. அதில் நான் அங்கப்பிரச்சனை டிக்கெட் எடுக்கல. பட் எடுக்கிற வரைக்கும் போயிட்டு புக் நான் கொடுக்காம வெளில வந்துட்டேன். அதேமாதிரி சீனியர் சிட்டிசன் தெரிஞ்சவங்க ஒருத்தன் கேட்டுருந்தாங்க, அவங்களுக்காக எடுத்து கொடுத்தேன். இதில் பாருங்கள், அங்கப்பிரச்சனை டிக்கெட் நான் புக் பண்ணுறது எப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி 9:59க்கு ரெடியாக நிற்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ப்பாக 10 மணி ஆன உடனே கிளிக் பண்ணுங்க. அங்கப்பிரச்சனம் 40 செகண்ட் தான் வருது பாருங்கள். அந்த கரெக்டாக அவங்க 10 மணி அந்த மேலே அவங்களோட ஆப்பில் மேலே டைம் எப்போ மாறுதோ கரெக்டாக அந்த 10 மணிக்கு நம்மளும் அதே செகண்டில் தொட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 40 செகண்ட் தான் வருது பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட வரல. கண்டிப்பாக அந்த 10 மணிக்குள்ளாரையே எனக்கு இது ஓப்பன் ஆகிடும். அது அப்போ நம்ம புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த வந்துருச்சு. இந்த ஒரு செகண்ட் வந்துருச்சு. இந்த போட்டோன்னே எல்லா டேட்டும் அவைலபிள் இருக்குது பாருங்கள். நவம்பர் ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. இல்லை நான் 2ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். நான் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் போடுறேன். கண்டினியூ. அதுக்கடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், என் பேர், என்னோடய ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் மொத்தமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே மெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, நம்ம பின்கோடு, ஏரியா பின்கோடு இதை மட்டும் கொடுத்துட்டு புக் நான் கொடுத்தோன்னா முடிஞ்சு போச்சுங்க. வந்துருச்சு பாருங்கள். மேலே டயத்தை பாருங்கள். 10:01க்கு நான் புக் பண்ண முடியும். கரெக்டாக இருந்தது. அந்த இதே ஷார்ப்பாக அதே மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுக்கலாங்க. அங்கப்பிரச்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாக அந்த டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 9:55க்கு நம்ம லாகின் பண்ணி ரெடியாக இருந்தோம்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்பொழுது கன்ஃபார்மாக வருங்க. நீங்கள் அங்கப்பிரச்சனை அதில் காட்டிகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் என்ன செய்யும், பெரிய காலண்டர் மாதிரி ஒன்று காட்டும். 10 மணி தான் ஓப்பன் ஆகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு காட்டும். அதை தொடாதீங்க. ஆப் ஓப்பன் பண்ணி அதிலே வெயிட்டிங்லேயே இருங்க. அங்கப்பிரச்சனை 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதிலே இருந்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம எடுத்துடலாங்க. 10 மணிக்கு எடுத்துட்டேன். அதாவது 10:01க்கு என்னால் புக் பண்ண முடியாது இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 10:02க்கு பார்க்குறோம். பேக் பார்க்குறேன். 9:16 சண்டேல சனிக்கிழமையில் 9:16 ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷத்துக்குள்ளார அந்த 2 நாளும் புக் ஆகிடுச்சு. சனி ஞாயிறு மட்டும்தாங்க இதில் மேக்ஸிமம் வேகமாக ஃபுல்லாக வருது. எல்லாருமே லீவு நாள், அதனால் எல்லாருமே சனி ஞாயிறு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க. அதை விட்டுட்டு உங்களால் வீக்லி டேஸில் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி டேஸில் வந்தீங்கன்னா ஈஸியாகவே எடுக்க முடியும். இப்போ சனி ஞாயிறு 2 தாங்க ரொம்ப கம்மியாகவும் இருக்குது டிக்கெட். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் பாருங்களேன், வரிசையாக டிக்கெட் கோட்டா இருக்குது பாருங்கள். 332 இந்த கோட்டா அது எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு. இதே வீக்லி டேஸில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 500 டிக்கெட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள். 582, 594 எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குது பாருங்கள். இதே சனி ஞாயிறுனா உங்களுக்கு கன்ஃபார்மாக 100, 150 டிக்கெட் தான் அதுக்குள்ளே இருக்கும். இது புதன்கிழமையில் பாருங்கள், எல்லாமே 500, 600, 400ன்னு வரிசையாக இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு அங்கப்பிரச்சனை பண்ணுறது வீக்லி டேஸில் பண்ணுறது ஓரளவு ஸ்லோவாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். அதுமாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. அதுக்கடுத்தது சீனியர் சிட்டிசன் மத்தியானம் 3 மணிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்காக டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 300 டிக்கெட் தான் முதல்ல கேட்டிருந்தாங்க. பட் அவங்களோட ஆதார் கார்டு வாங்கி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு 65 வயசு தாண்டிடுச்சு. அவங்களால சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிள் இருக்குது, இதில் எடுக்கலாமான்னு கேட்கும்போது தாராளமாக எடுத்து கொடுங்கன்னாங்க. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் எடுத்து கொடுக்குறேன், அப்படி இல்லைனா 300 டிக்கெட் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 3 மணிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 3 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ண முடியல. 3:01 ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன், அங்கே பிரச்சனை ஷார்ப்பாக இருங்கன்னு. ஆனால் நான் பார்க்கும்போதும் என்னால் 3 மணிக்கு எடுக்க முடியல. 3:01க்கு தான் நான் ஓப்பன் பண்ணேன். 3:01 ஓப்பன் பண்ணும்போது 1 நிமிஷம் தான் காமிச்சிதுங்க. அப்படி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நாளும் அவைலபிள் இருந்தது. 3:01க்கு 30 செகண்ட் கிட்டத்தட்ட வந்துச்சு. அப்போ ஓப்பன் பண்ணும்போது எல்லா நாளும் அவைலபிள் இருந்தது. அவங்களுக்கு நவம்பர் 7ஆம் தேதி எடுத்தேன். அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பௌஸ் கூட வராங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் போகிறாங்க. ஆமான்னு கொடுத்த பிறகு அவங்களோட 2 பேரோட டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண வேண்டியிருந்தது. ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த இமெயில் ஐடி நம்ம வழக்கம் போலங்க, இமெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோடு, ஏரியா பின்கோடு இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். அதில் போய்ட்டு என்ன செய்யணும், நம்ம யார் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்களோட ஆதார் கார்டு, விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஃப்ரேம் போட்டு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுங்க, அவங்க அந்த அப்லோடு பண்ண வேகத்துக்கு உடனே மேலே ரிசிப்ட் வந்துடுங்க. டைமிங் பாருங்கள், 3:04க்கு நான் எடுத்துட்டேன் டிக்கெட். அது 3:01க்கு தான் டிக்கெட் எடுக்க ஆரம்பித்தேன். இதில் 3:04க்கு இந்த டிக்கெட் வந்துருச்சுங்க. ஏன்னா இதுவும் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்படிங்கும்போது உடனே வந்துடுது. 3:01க்கு புக் பண்ண ஆரம்பிச்சு 3:04க்கு வந்துருச்சு. மெசேஜ் வந்துருச்சு, டவுன்லோட் ரிசிப்ட் வந்துருச்சு, சென்ட் டு இமெயில் இருக்கும். மெயிலுக்கு சென்ட் பண்ண சொன்னோம்னா நம்ம மெயில் ஐடிக்கு அந்த டிக்கெட் மெசேஜ் வந்துடும். அது தவிர இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மில் நம்ம வச்சுக்கலாம், நம்ம போகும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் பாருங்கள், 3 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். ஆனால் திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது 10 நிமிஷத்துக்கு மேலே அவைலபிள் இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த சீனியர் சிட்டிசன் அங்கப்பிரச்சனை டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டு, அதனால் ஃபாஸ்ட்டாக தாங்க புக் ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பாக இது எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ப்பாக அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எடுக்கலாங்க. இந்த மாதம் தவற விட்டவங்க கூட அடுத்த மாதம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஷார்ப்பாக ஞாபகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 24 காலையில் 300 டிக்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. 11 மணி வரைக்கும் அவைலபிள் இருந்ததுங்க. மதியானம் 3 மணிக்கு இப்போ அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நான் 3 மணி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் நிறைய மாறுதல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
கீழே ஸ்ரீனிவாசத்தில் வந்து டிக்கெட் இருந்தால் தான் ரூம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த டீட்டெயில்ஸை பற்றி நாளைக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.